அனைவருக்கும் வணக்கம். 2-3 நாளாகவே ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சா, சரி என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தப்ப, ரொம்ப நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் பார்த்தேன், பால் கேசரி ஞாபகம் வந்துச்சு. சரி நான் அக்கௌண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி அந்த ரெசிபியை பார்த்து செய்யலான்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1/2 மூடி தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே 1 கப் ரவையை கொட்டி வறுத்து வச்சுக்கணும். வறுக்கும் போதே சைடில் வந்து 1½ கப் தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கணும். அந்த சூடு பண்ண தண்ணியையும் அது கூடவே 1½ கப் பாலையும் சேர்த்து ரவையை நல்லா குக் பண்ணணும். ரவை நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் சர்க்கரை போடணும். நான் பார்த்த வீடியோவில் வந்து 1½ கப் போடணும்னு சொன்னாங்க. நல்ல வேளை நான் தப்பு பண்ணலை. நான் வந்து 3/4 கப் தான் போட்டேன். 1½ கப் போட்டிருந்தா கண்டிப்பாக வாயிலே வச்சுருந்துருக்க முடியாது. இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. அவ்வளோதான். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான பால் கேசரி ரெடி. உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்தால் என்ன ரெசிபி செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.